ஓம் சாய்ராம். இன்னையோட வீடியோவில் திருத்தணி மலை அடிவாரத்தில் அமைந்து இருக்கிற சப்த கன்னிகள் திருக்கோயிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் பார்ப்பதற்கு இயற்கை வளம் பொருந்தியதாக காணப்படுகிறது. கோவிலை சுற்றிலும் பெரிய மரங்கள், குரங்குகள், பறவைகள் காணப்படுகின்றன. கோவிலை சுற்றி 7 தொன்னை கிணறுகள் காணப்படுகின்றன. இதன் சிறப்பு, அதில் எப்போதும் தண்ணீர் வற்றுவதில்லை. கோவிலை சுற்றி மலைகள் காணப்படுகின்றன. மரங்கள் மிக உயரமாக காணப்படுகின்றன. இந்த திருத்தலத்தை நாம் எப்படி அடைவது என்றால், திருத்தணி முருகரை தரிசிப்பதற்கு மலை ஏறுவதற்கு முன் ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சை ஒட்டி அப்படியே நடந்து போனோன்னா பக்கத்துலேயே ஒரு ரோடு போகும். அந்த ரோடு வழியாக உள்ளே சற்று தூரம் சென்றவுடன் இந்த திருத்தலத்தை நம்ம அடையலாம். இந்த திருத்தலத்தில் 7 சப்த கன்னிகள் நமக்கு அருள் பாலித்து ஆசி வணங்குகிறார்கள். கன்னியரை வணங்கிட்டு வெளியிலே வந்தவுடன் கோவிலின் வெளியே அரச மரத்தின் அடியில் நாகாத்தம்மன் அருள் பாலித்து ஆசி வணங்குகிறார்கள். இந்த சப்த கன்னியரை சப்த கன்னிகள் என்றும் சப்த மாதாக்கள் என்றும் அழைக்கிறார்கள். நிறைய பேருக்கு இந்த சப்த கன்னிகள் குலதெய்வமாக இருப்பதை நம்ம பார்த்துருப்போம். நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 7 சப்த கன்னிகளை பார்த்துருப்பீங்க கோவிலுக்குள்ளே. சில இடத்துல இந்த சப்த கன்னிகளுக்கு ஆலயம் தனியாக இருப்பதும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இந்த சப்த கன்னிகள் மொத்தம் 7 பேர். இவங்களோட பேர் என்ன நம்ம பார்ப்போம். பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, கடைசியாக சாமுண்டீஸ்வரி. இப்போ இந்த அம்பாளை வணங்குறதுனால நமக்கு என்ன பலன்கள் என்று பார்ப்போம். பிராமி, இந்த அம்பாள் பிரம்ம தேவரின் அம்சம் ஆவாங்க. இந்த தேவியை வணங்குறதுனால நமக்கு கல்வி நலன் கிட்டும், தோல் நோய் நீங்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். மகேஸ்வரி, மகேஸ்வரனோட அம்சமாவாங்க இந்த தேவி. இந்த தேவியை வணங்குறதுனால கோபம் நீக்கப்படும், வெற்றி கிடைக்கும், இறைவனின் அருள் கிடைக்கும். வைஷ்ணவி, திருமாலின் அம்சமாவாங்க இந்த தேவி. இந்த அம்பாளை வணங்குறதால செல்வ வளங்கள் நலன்கள் நமக்கு கிட்டும், மன அமைதி கிடைக்கும். கௌமாரி, இந்த அம்பாள் முருகனின் அம்சம் ஆவாங்க. முருகனை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு நன்மைகள் கிடைக்குமோ அதே அளவுக்கு பலன் இந்த கௌமாரி அம்மனை வணங்கும் போதும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் திருமண தடை நீக்கப்படும். வாராகி, வாராக மூர்த்தியின் அம்சமாவாள் தேவி. தேவியை வணங்குறதுனால வெற்றி கிட்டும், எதிரிகளை வீழ்த்தும் கூடிய பலம் கிட்டும், விவசாயத்தை செழிக்க வைக்க முடியும் தேவியை வணங்குறதுனால. இது எல்லாமே வாராகியை வணங்குறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இந்திராணி, இந்திரனின் அம்சமாவாள் தேவி. இந்த தேவியை வணங்குறதுனால இல்லற சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அதாவது கணவன் மனைவி சண்டை இருந்தால் அதெல்லாம் நீங்கிவிடும். திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்கும், கடன் நீங்கும். சாமுண்டீஸ்வரி, காளியின் அம்சமாவாள் தேவி. தேவியை வணங்குறதுனால பில்லி சூன்யம் ஏவல் நீங்கும், பயம் எதிரிகளின் தொல்லை நீங்கும். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த சப்த கன்னிகளை நாமும் வணங்குவோம், அருள் பெறுவோம். ஓம் சாய்ராம். நன்றி.